எல்ஜிலேருந்து W10 ஆல்ஃபா அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனை மார்க்கெட்டுக்கு இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த எல்ஜியோட W10 ஆல்ஃபாவில் அப்படி என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எல்ஜியோட இந்த W10 ஆல்ஃபா ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பேசும்போது முதல்ல ஃபோனில் இருக்கிற பில்லேருந்து ஆரம்பிக்கலாம். பிளாஸ்டிக் பாடி தான், கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரீமியம் அப்படின்னு சொல்ல முடியாது, நார்மலாக இருக்குது. ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இதில் 5.7 இன்ச் வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. HD+ ரெசல்யூஷனில் வருது, ஃபுல் HD கொடுக்கல. 18:9:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே ஒரு IPS LCD டிஸ்பிளேயாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி அவுட்ஸ்டாண்டிங் சொல்ல முடியாது. அடுத்ததாக ஃபோனோட ப்ராசஸருக்கு வரும். இந்த ஃபோனில் ஒரு 1.6 GHz யூனிசோக்கோட SC9863 அப்படிங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆக்டோகோ சிப்செட். கிராஃபிக்ஸ்க்காக IMG A322 அப்படிங்கிற GPU கொடுத்துருக்காங்க. மீடியாடெக்கில் ஹீலியோ P22 அப்படிங்கிற சிப்செட் கொடுத்துருந்தா கூட அதுவே ஒரு 2 GHz ப்ராசராக வந்திருக்கலாம். ஆனால் இது 1.6 GHz ஆக்டோகோர் ப்ராசர். பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுறதுல பிரச்சனை இருக்காது, ஆனால் கண்டிப்பாக கேமுக்கு சுத்தமாக செட் ஆகாது. ரேம் மற்றும் இன்டர்னல் கான்ஃபிகரேஷனுக்கு வருவோம். இந்த ஃபோன் ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் வருது. 3GB ரேம் வித் 30GB ஸ்டோரேஜோட வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. 128GB வரையும் எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கலாம். டெடிகேட்டட் சிம் செட்டாக கொடுத்துருக்கிற காரணத்தினால 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் அ டைமில் யூஸ் பண்ணலாம். ஃபோனோட OS பற்றி பேசும்போது இது Android 9.0 பையில் ரன் ஆகுது. பேக் சைடில் நமக்கு ஃபோனில் ஒரே ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சல் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டோட வருது. மேலும் ஃப்ரண்ட் சைட்லேயும் அதே 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சர் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஃபோனில் கிடையாது. 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் இருக்குது. ஃபோனோட வெயிட் 170 கிராம் வருது. இதில் பேட்டரி பொறுத்தவரையும் 3450 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இல்லை. சார்ஜிங் பொறுத்தவரையுமே 10 வாட் சார்ஜிங் கூட கொடுக்கல. அதுக்கு பதிலாக 5 வாட் 1.5 ஆம்பியர் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக ஸ்லோவாக தான் சார்ஜ் ஆகும். டியூல் 4G VoLTE சப்போர்ட் இருக்குது. சிங்கிள் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 4.1 மாதிரியான சப்போர்ட் இருக்குது. சார்ஜ் பண்ணுறதுக்காக நமக்கு மைக்ரோ USB போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த எல்ஜியோட W10 ஆல்ஃபா ஸ்மார்ட் ஃபோன் சிங்கிள் பிளாக் அப்படிங்கிற கலர்ஸில் மட்டும் வருது. இதோட விலை 9999 சொல்லி கொடுக்குறாங்க. இப்போதைக்கு ஆன்லைனில் வருதா ஆஃப்லைனில் வருதா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரியலை. ஆனால் எல்ஜி இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடி விரைவில் வரலாம். ஒருவேளை ஆன்லைனில் வந்துச்சுன்னா பைனல் லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆனால் இந்த ஃபோனை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் பல புது ஃபோன்களை பற்றின நியூஸ் வர இருக்குது. நானும் டெக்கின் தமிழுக்காக மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.